நமஸ்காரம். ஆடி மாதம்னாலே அம்மனுக்கு உகந்த மாதம் தான். இந்த மாதத்தில் ஆடிப்பூரம், ஆடிப்பெருக்கு, ஆடி கிருத்திகை நிறைய விசேஷமான நாட்கள் எல்லாமே இருக்குது. இன்றைக்கி ஐஸ்வர்யா ப்ளாகில் ஆடி பெருக்க பற்றின பதிவை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதோட வரலாறு என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோருக்கும் வணக்கம். நான் இப்பொழுது 18ஆம் பெருக்கை பற்றி பேச வந்திருக்கிறேன். 18ஆம் பெருக்கு என்பது அம்பாள் மசக்கைக்காக செய்யதாக சொல்லுது. காவேரி கரையில் தீபங்கள்லாம் ஏற்றி காலையிலையும் பூஜை பண்ணி, மத்தியானம் பூஜை பண்ணி, சாயங்காலம் 3 வேளையும் அங்கே எல்லாம் நம்ம தாமிரபரணி கரையில் சாயங்காலம் எல்லாரும் சித்திரான்னங்கள் செய்து கொண்டு போய் அங்கே வைத்து சாப்பிடுவோம். 18ஆம் பெருக்குக்கு 18 வகை சாதங்கள் பிசைய வேண்டும் என்று சில பேர் 18 வகை சாதங்கள் பிசைவார்கள். ஆடி மாதம் முதல் 3 நாள் நதியிலே போய் யாரும் ஸ்நானம் பண்ண மாட்டார்கள். ஏனென்றால் நதி வீட்டில் இல்லை அப்படின்னு ஒரு இது ஐதீகத்தை வைத்துக்கொண்டு. ஆனால் அதே 18ஆவது நாள் அம்பாளுக்கு மசக்கைங்கிறதுக்காக 18 தினசு சாப்பாடுகளை ஏற்பாடு பண்ணி பண்ணுறாங்க. பொதுவாக இந்த 18 அப்படிங்கிற நம்பருக்கே ஒரு மகத்துவம் உண்டு. ஐயப்பனை நம்ம பார்க்க போனோம்னா 18 படிகளை தாண்டி போகணும். பகவத்கீதையில் மட்டும் 18 அத்தியாயங்கள் உண்டு. மகாபாரதம் போர் மொத்தம் 18 நாட்கள் நடந்ததாக நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி தான் ஆடி மாதத்துலேயும் இந்த 18ஆம் நாள் இல்லைன்னா ஆடி பெருக்கு அப்படிங்கிற ஒரு விசேஷமான நாளும் வருது. அதை பற்றின சில விஷயங்களை நம்ம கேட்கறதுக்காக இன்றைக்கி நம்ம கூட ஜெயந்தி மாமி இருக்காங்க. மாமி, கொஞ்சம் சில விஷயங்களை நம்மளோட வியூவர்ஸ்க்காக நீங்கள் ஷேர் பண்ணுங்க மாமி. நிறைய பேருக்கு நம்மளோட ட்ரெடிஷன் பற்றி தெரியறது இல்லை இல்லையா? ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த ஐஸ்வர்யா ப்ளாகில் நம்ம பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் சொல்லுங்களேன். பொதுவாக ஆடி மாதங்கிறது ரொம்ப விசேஷமான மாதம். நம்ம ஆண்களில் பொதுவாக ஒரு கல்யாணமோ கிரகப்பிரவேசமோ பூணலோ இந்த மாதிரி எந்த விசேஷமும் பண்ண மாட்டோம். ஆனால் ஆடி மாதம் அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமான மாதம். அப்படித்தான் காவிரி தாய் பிள்ளையாண்டிருந்தாலும் பிள்ளையாண்டிருந்தப்போ ஆடி மாதம் சொல்லும்போதும் எனக்கு மசக்க ஜாஸ்தியாக இருக்குது, என்னால் சாப்பிட முடியலை, எனக்கு 18 வகையான சாதங்கள் எனக்கு பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டாலும். அப்போ கேட்கும்போது காவிரி தாய் கேட்கும்போது யாரையும் பண்ணி கொடுக்காமல் இருக்க முடியாது இல்லையா? அவள் எல்லோரும் சேர்ந்து மக்கள் எல்லாம் நான் பண்ணி தந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும். சொன்ன உடனே அந்த காலத்தில் 18 வகை சாதம் பண்ணியிருக்கா. ஆனால் இந்த காலத்தில் 18 வகையான சாதம் என்ன சாதம்னே தெரிய மாட்டேங்கிறது. மினிமம் 5 சாதம் தான் தெரியறது. பொதுவாக என்ன பண்ணுவோம்? லெமன் சாதம் பண்ணுவோம், தேங்காய் சாதம், சக்கரை பொங்கல், புளியோதரை, தயிர் சாதம், அப்படி 5 வகை சாதம் தான் இப்போ பண்ணுறா. அந்த சாதங்களை கலந்துட்டு காவிரி தாய் இருக்கிற, அதாவது காவிரி தாயின்னா காவிரி ஆத்தங்கரைக்கு இல்லை, அங்கங்கே எங்கே ஜலம் ஓடுறதோ ஆத்தங்கரையோ குளமோ வாய்க்காலோ இல்லை ஒத்துருமே அந்த இதுவும் போக முடியலைன்னு உண்டானா கிணத்தங்கரையில் கூட உட்காந்து, அதுவும் ஜலக்கரை தான் பார்த்தேன், அங்கேயும் உட்காந்து சாப்பிடுவா. எங்கள் மாமியார்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். எல்லாம் ஒன்றா அவாவா முடிஞ்சு என்னெல்லாம் சாதம் பண்ண முடியுமோ செஞ்சுட்டு எல்லாரும் எடுத்துன்னு போய் வாழையில போட்டு உட்காந்து சாப்பிட்டு ஆற்றுக்கு வருவாளாம் திருப்பி. அப்போ சாப்பிடும்போது அவள் என்ன செஞ்சா, வெத்தலைப்பாக்கு, பழம், பூ எல்லாமே ஜலக்கரைக்கு கொண்டு போயிடுவாள். எல்லோரும் கொண்டு போய் அன்றைக்கி மருதாணியெல்லாம் கொண்டு போவாள். மருதாணியெல்லாம் கொண்டு போய் பாட்டும் பாடுவாள். அந்த பாட்டை நான் பாடுறேன், அதை நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. ஆடிச்சவா தேடி கூலி, அரைச்ச மஞ்சளை பூசி கூலி, அரைக்காத மஞ்சளை எனக்கு தான், தொடுத்த பூவை நீ வச்சுக்கோ, தொடுக்காத பூவை எனக்கு தான், 5 தோசை பஞ்சு போல அடுக்கரைக்கு அப்படி நெய்யும் போ, பிஞ்சு கத்தரிக்காயும் போல பிணக்கு நாடி நெய்யும் போ, கோசாவி கோமாளி ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே அப்படின்னு சொல்லி பாட்டு பாடிட்டு கோலாட்டு கும்மிலாம் அடித்து பாடலாம். முதல்ல போன உடனே ஜலக்கரைக்கு போன உடனே என்ன செய்வா, சாதம் எல்லா சாதமும் எல்லாரும் கொண்டு வருவா. அவாத்துலேருந்து கொண்டு வந்த சாதங்கள் கொண்டு வந்து ஒவ்வொரு வாய் சாதம் எல்லா சாத்துலேருந்தும் முதல்ல ஜலத்தில் போட்டுருவோம். போட்டுட்டு காவிரி தாயே, எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணி தந்திருக்கோம், நீ இந்த ஏற்றுண்டு எங்களை நீ ஆசீர்வாதம் பண்ணுன்னு சொல்லி முதல்ல அவளுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் உட்காந்து சந்தோஷமாக உட்காந்து சாப்பிடுவாள். கூட்டத்தோடு உட்காந்து சாப்பிடுவாள். சாப்பிட்டுட்டு எந்திருந்து வரும்போது இதே மாதிரி ஒருத்தருக்கு வெத்தலை பாக்கு பழம் வச்சு கொடுத்துப்பா, பூ வச்சு கொடுத்துட்டு கோலாட்டு கொண்டு போய் அந்த இடத்துல வச்சு கோலாட்டை அடித்து சந்தோஷமாக ஆடி பாடி
சந்தோஷமாக இருந்துட்டு வருவாளாம். அப்போ காவேரி தாய் வாழ்த்துனாலாம். இந்த மாதிரி நான் கேட்டேன்னு 18 வகையான சாதங்கள் நீங்கள் பண்ணி கொண்டு வந்திருக்கு. அதனால் எல்லாமே இது வந்து 18ங்கிறது ஒரு பெருக்காவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த நாளில் இன்றைக்கி என்ன தொட்டு என்ன பண்ணினாலும் உங்களுக்கு பெருக்கம்தான். அதனால் நீங்கள் 18ஆம் பெருக்குங்கிறது ஒரு விசேஷமான நாளாகவே நீங்கள் வச்சுக்கோங்கோ அப்படின்னு ஒரு வாழ்த்து சொன்னாலும். அதில் தான் எல்லாருமே 18ஆம் பெருக்கு அன்றைக்கி அவ்வளவு சந்தோஷமாக எல்லாமே பண்ணி செலவாக வந்து 18ஆம் பெருக்கு அன்றைக்கி இப்போ ஆடி மாதமே வேறு என்ன பண்ணக்கூடாதுன்னு சொன்னாலும் 18ஆம் பெருக்கு அன்றைக்கி நாங்கள் இன்றைக்கி இது பண்ணுறோம், ஒரு புது கணக்கு போடுறோம், இல்லை ஏதாவது முதல் தான் நாங்கள் தொடங்குகிறோம் அப்படின்னு சொல்லி தொடங்குவா. அது ரொம்ப விசேஷமாக பெருக்கமாக வரும். அதுக்கு தான் ஆடிப்பெருக்கு. ஆடிப்பெருக்கு 18ஆம் தேதி ரொம்ப விசேஷமான நாள். இந்த நீர்நிலைகள்லாம் நல்லா பெருகிற மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் எல்லாமே வந்து நல்லா பெருகணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஆடிப்பெருக்கோட ஒரு முக்கியத்துவமான நாளாக இருக்குது. அது ஒன்றும். ரெண்டாவது செலவாக இந்த வயக்காடு வச்சுட்டு இருக்கிறவெல்லாம் 18ஆம் தேதி அன்னைக்கு நாற்று நடுவா. பெருகி வரணும், பயிரெலாம் நன்னா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக காவேரி தாயை ஆசீர்வாதம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி நாற்று நட்டுருவா உடனே. அது ரொம்ப விசேஷம். ஓகே, ரொம்ப சந்தோஷம் மாமி. உங்களால் சில விஷயங்கள் எங்களுக்கும் தெரிஞ்சது. ரொம்ப நன்றி. சந்தோஷம். தேங்க்யூ மாமி. தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம கூட ஆக்யூஹீலர் மிஸ்ஸஸ் பூர்ண புஷ்கலாக்கா நம்ம கூட இருக்காங்க. நமஸ்காரம்க்கா. இவங்க கிட்ட நம்ம ஆடிப்பெருக்கை பற்றின விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அக்கா, ஆடிப்பெருக்கை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லுங்கக்கா. ஆடிப்பெருக்குங்கிறது வந்து ஆடி 1ஆம் தேதி மாசப்பரப்பு அன்னையிலேருந்து தமிழகத்தில் இருக்கிற எல்லா புண்ணிய நதிகளும் வந்து 3 நாளைக்கு வந்து நம்மளுக்கு எப்படி லேடிஸ்க்கோ அந்த மாதிரி நதிகளும் நம்ம பெண்ணாக நினச்சி தான் நம்ம வழிபட்டுட்டு வரோம். அப்போது அப்படி இருக்கும்போது அந்த 3 நாள் ஆத்தங்கரைக்கு போகவே கூடாது. 3 நாள் கழித்து 4ஆம் நாள் தான் போய் குளிக்க போகணும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அப்புறம் ஆடிப்பெருக்கு அந்த இது 1ஆம் தேதியிலேருந்து 3ஆம் தேதி வரைக்கும் அது முடிஞ்சதுக்கப்புறம் மசக்கைய ஆரம்பிச்சிடுறது. அப்படி இருக்கும்போது இந்த ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறபோது அந்த 18 வகையான சாதம், கலந்த சாதம் பிசைஞ்சுட்டு எல்லாரும் அந்த சின்ன பொண்ணுலேருந்து கன்னியா குழந்தை நம்ம எல்லாரும் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமா ஒன்று சேர்ந்துட்டு ஆற்றுல முதல்ல பூஜை பண்ணி அந்த 18 வகை சாதத்தையும் நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அன்னைக்கு சாயங்காலம் அப்போ தான் ஆடி மாதம்தான் தாழம்பூ சீசன். அம்பாளுக்கும் அதை நம்ம இது பண்ணிவிட்டு வரலட்சுமி விரதம்லாம் வருது இல்லையா, அப்போ அம்பாளுக்கும் தாழம்பூ வந்து நம்ம வச்சு எல்லாம் பண்ணும்போது அப்போ அந்த கன்னியா குழந்தைகளுக்கு தலையில் தாழம்பூ வச்சு தைச்சுட்டு அம்பாளாக பாவிச்சு எல்லா வகையான நகைகளும் போட்டுண்டு அலங்காரம் பட்டுப்பாடலேருந்து எல்லாம் போட்டுட்டு ஆத்தங்கரைக்கு அந்த 18 வகை சாதமும் எடுத்துட்டு போய் நதிக்கும் அந்த நதியில் உள்ள ஜீவராசிகளுக்குமான மீன் அந்த குட்டி மீன் எல்லாருக்கும் போட்டுட்டு அங்கே உக்காந்து குடும்பமாக எல்லாரும் உக்காந்துட்டு கலந்து உரையாடி மகிழ்ச்சியாக விளையாடி சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்பி வர பாதையில் கோவிலில் இருந்து கோவிலுக்கெல்லாம் போய் நல்லா சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பி ஆற்றுக்கு வரும்போது சாயந்தரம் 7 மணி ஆயிரும். அன்றைக்கி இதுதான் ஆடிப்பெருக்கோட ஐதீகம். நம்ம ஏன் நதிகளெல்லாம் வந்து பெண் தெய்வமாக அந்த காலத்துலேருந்து வச்சுருக்கா அப்படின்னா, பொறுமைக்கு நம்ம பூமாதேவியை சொல்கிற மாதிரி நதிகள் வந்து எல்லையில்லா கருணை அப்படிங்கும்போது அதுதான் அந்த ஆடி மாதத்துக்கு உண்டான அம்மன் வழிபாடோட சிறப்பும். முதல்ல சுவாமிங்கிறது என்ன அப்படின்னா, பொதுவாகவே இயற்கையிலேருந்து தான் சுவாமி. நீரின்றி அமையாத உலகுன்னு வள்ளுவனோட வாக்கு இருக்கிற மாதிரி அதனால தான் நம்ம நீர்நிலைகளை வந்து நதியாக பெண் தெய்வமாக நதியாக பாவித்து அவளுக்கு இந்த வித சிறப்பான ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு விதமான வழிபாடு இருக்கும் நதியை பொறுத்த வரைக்கும். ஆனால் ஆரத்திங்கிறது ஒன்று தான். அதில் வைக்கக்கூடிய சோபன திரவியங்களான அந்த கண்ணாடி வளையல், கருகுமணி, அப்புறம் இந்த மஞ்சக்கிழங்கு, ரவிக்க துணி, பூவு, நம்மளால் என்ன முடியுமோ அது பழம், ரூபாய் சில்லற காசு எம்பிட்டு முடியுமோ அப்படி வச்சு ஆத்தங்கரை நதியோரத்தில் நம்ம யாரெல்லாம் சுமங்கலி பெண்கள், கன்னியா குழந்தை இந்த மாதிரி பார்க்குறவாள்லாம் ஆடி மாதம் முழுக்கவே நம்ம காலையில் ஆத்தங்கரைக்கு குளிக்க போகும்போது வச்சு அந்த காலத்தில் எங்கள் பாட்டி கூட நாங்கள் போகும்போதெல்லாம் அதை வச்சு கொடுத்து அப்படி அம்பாளாக பாவிச்சு சுமங்கலியவும் கன்னியா குழந்தையும் ஆடி மாதம் முழுக்கவே நதிக்கரையோரத்தில் அதை அப்படியே குளிச்சுட்டு ஈரம்லாம் இல்லாமல் நன்ன ஒட்டை பிழிஞ்சு எல்லாம் ஈரவஸ்திரம் கட்டின்னு பரவாயில்ல அப்படின்னு அந்த குங்குமத்தையும் கொடுத்து அந்த தாம்பூலம் கொடுக்கறது வந்து ஒரு ஐதீகமாக இருந்துருக்கு. சொல்லப்போனால் வருஷம் 365 நாள் நம்ம பாரத தேசத்தில் வந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சுவாமிக்கு உண்டான சிறப்பு தான். அப்போ நம்ம ஆடி மாதம்ங்கும்போது மட்டும் அம்பாளுக்கு அம்மன் வழிபாடு அப்படிங்கிறத மட்டும் வச்சிருக்கா. ரொம்ப சந்தோஷம்க்கா. ரொம்ப 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 சந்தோஷம். எனக்கும் பகிர்ந்துக்கிறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த விஷயங்கள்லாம் மறந்து போகாமல் நீங்கள்லாம் வந்து இன்னும் கொண்டு நிறைய பேர்ட்ட சேர்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்யூக்கா. நமஸ்காரம். நமஸ்காரம்.